22 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கண்ணகி முருகேசன் கொலை வழக்கில் கொலையாளிகளுக்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லெசி ராஜா வழங்க கேட்போம். லெசி ராஜா, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குப்பநத்தம் புதுக்கல்லைச் சேர்ந்த சாமிக்கண்ணு என்பவரின் மகன் முருகேசன். இவர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர். இவர் BA பட்டதாரி ஆவார். இவர் அதே பகுதியில் வசித்து மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த துரைசாமி என்பவரின் மகள் கண்ணகி என்ற பெண்ணை காதலித்து கடந்த 2003 மே மாதம் அன்று இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் திருமணம் கண்ணகியின் பெற்றோருக்கு தெரிய வர கண்ணகியை மூங்கில் துறைப்பட்டில் உள்ள அவரது உறவினர் வீட்டில் முருகேசன் மறைத்து வைத்துள்ளார். ஆனால் பெண்ணின் செயலால் கௌரவம் கெட்டுவிட்டது என நினைத்து 2003 ஜூலை 8ஆம் தேதி காதல் திருமணம் செய்த கொண்ட கண்ணகி மற்றும் முருகேசனை விருதாச்சலம் வண்ணங்குடி காட்டில் உள்ள மயான கொள்ளையில் இழுத்துச் சென்று காது மற்றும் மூக்கில் விஷம் ஊற்றி கொலை செய்து பின்னர் இருவரும் தனித்தனியாக எரித்துள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி சுதர்சன் துலியா தலைமையில் அமர்வு தீர்வு கொலையாளிக்கான ஆயுள் தண்டனை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். குற்றவாளிகளுக்கான கந்தவேல், ஜோதி, மணி ஆகியோர் மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கியது. நன்றி லெசி ராஜா தகவல்களுக்கு.